ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி வந்து எங்கள் காலையில் என்னடா அப்படி கிளம்பிருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? இன்றைக்கி நாங்கள் வேலூருக்கு போகிறோம். எங்கள் ஊர் திருவிழா வச்சுருக்காங்க. அதுக்காகவே ஃப்ரெண்ட்ஸ் ட்ரெஸ் எடுக்க நானும் ஹைரா கூட்டி எங்கள் மாமா போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்னோடய செல்லக்குட்டிக்கு வந்து ஃபோட்டோ எடுக்க போகிறோம். இப்போ வந்து கரெக்டாக 9 மாதம் ஆயிடுச்சு. பாப்பா வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ஃபோட்டோவே எடுக்கலை. அதனால ஃபஸ்ட்டு இப்போ தான் எடுக்க போகிறோம். பின்னாடி என்ன கட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா, எங்கள் தம்பிக்குட்டி போய் பக்கத்து வீட்டில் சாப்பிட்டு பிடிச்சா, அதனால கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கண்டிப்பாக எங்கள் தாத்தா கண்டுக்குட்டியை பிடிச்சி கட்ட போயிட்டாங்க. இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே நான் கிளம்பியிருக்கிறேன். இந்த வளையல் வந்து எப்போ எடுத்தது, போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் தீபாவளிக்கு வந்து மதுரையில் எடுத்தோம். இந்த புடவை வந்து என்னோடய ஃபஸ்ட் புடவை அப்படி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட பாப்பாவை எங்கள் அம்மாச்சி கிளப்பி வெளியில் வச்சுருக்குறாங்க. நாங்கள் இப்போ வந்து மேலூருக்கு போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு ஹைரா குட்டிக்கு ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுக்கணும். நாங்களும் சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கணும். அதுக்கப்புறம் ட்ரெஸ் எடுக்கணும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரணும். நாளைக்கு வந்து பால் குடம் எல்லாமே நாளைக்கு சாயங்காலம். அதுக்கடுத்த நாள் வந்து பொங்கல் வைக்கிறதுன்னு சொல்லிட்டு நிறையா கோயிலில் வந்து வேலை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போதே பாட்டையும் அமர்த்தியிருக்காங்க, பாட்டு போட்டாங்க. அப்படியே போய் அப்படியே மேலூருக்கு போய் காமிக்கிறேன் உங்களுக்கு அடுத்து என்னாண்டு. ஹாய் ஹைரா, ஹாய் சொல்லி எல்லாத்துக்கும் ஹாய். வாங்க மாமா, கிளம்புவோமா? ஹைராவுக்கு வந்து முடி நிறையா வளர்ந்துருச்சு. இன்னும் ஒரு எப்படி 2 மாதம் கழிச்சுதே மொட்டை எடுக்கிறாப்புல இருக்கும். ஹைராவுக்கு மொட்டை எடுக்கிறப்ப எனக்கும் மொட்டை எடுப்போம். காமெடியாக இருக்க போகுது. எப்பா அம்மா பார்க்க காமெடியாக இருக்குமா உனக்கு? ஈவா அப்புறம் என்ன சொல்ல போகிற? பாய் சொல்லு, பாய் சொல்லு. ஃபோட்டோ எடுக்கிறப்ப வீடியோ எடுப்போம்மா உனக்கு. உன்னைய ஃபோட்டோ எடுக்கிறப்ப அம்மா உன்னைய வீடியோ எடுக்கவா? எங்கே போகிறோம்டா? மேலூருக்கு போகிறோம். எங்கே? மேலூருக்கு போகிறோம். இது என்ன தலையில் மாட்டுறாங்க ஆயாதோ? சுச்சு ஹைராவுக்கு ரோஸ் கலரா? அசிங்கமாக தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? சொல்லுங்க. பாப்பாவுக்கு இது அசிங்கமாக தெரியுதுன்றாங்க. க்யூட்டாக தானே இருக்கா பார்க்க. எப்படி பார்த்தாலும் குட்டி பாப்பா க்யூட்டு தானே. அம்மாச்சி பின்னாடி ஏமாச்சி அதெல்லாம் எடுக்கிறது இல்லையா அம்மாச்சி? அப்படியே மாட்டி விடுவீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இங்கே பாருங்களே, பின்னாடி பேப்பர் எடுக்கலாம் உங்கள் தலையில் கொண்டாந்து மாட்டிட்டாங்க பாப்பாவுக்கு. ரெட் கலர் இருக்குமே, இது வந்து ரோஸ் கலர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. எல்லோ கலருக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்கு. நான் கழட்டி வச்சுடுறேன். பாய் சொல்லு, பாய் சொல்லு. பாய் 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 பாய். அப்புறம் மேலூர் போயிட்டு பார்ப்போம். மேலூருக்கு போயிட்டு பார்ப்போம். பாய் 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 சொல்லு ஹைரா. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ வந்து மேலூருக்கு வந்துட்டோம். இப்போ எங்கே இப்போ உட்காந்துக்கிட்டு இருக்கோம்டா, ஃபோட்டோ ஸ்டுடியோவில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக உட்காந்துக்கல. ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்து வெளியில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவங்க ஃப்ரேம் காமிப்பாங்களாம். இதில் வந்து உங்களுக்கு என்ன சைஸ் வேணும்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி காமிங்கன்றாங்க. நாங்களும் இது அதுன்னு சொல்லிட்டு அப்படி பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு வழியாக நாங்கள் ஃபேமிலியாக 3 பேரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். அதுக்கப்புறம் ஹைரா குட்டியை மட்டும் ஒரு ஃபோட்டோ எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் காமிக்கிறேன் உங்கள்கிட்ட பின்னாடி அடுத்த வீடியோவில் பாருங்கள். ஃபோட்டோ எடுத்துகிட்டு உட்காந்துருக்கோம். நீ அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு நீ கிளம்புறதே ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கணும் நாளைக்கு சமையலுக்கு. இப்போ வந்து மளிகை கடையில் வந்து எங்கள் மாமா கட்டைப்பை வாங்கிட்டு மளிகை கடையில் கொஞ்சம் பொருள்லாம் வாங்க வேண்டியதுக்கு, அதுக்கப்புறம் காய் வாங்குறதுக்கு போகணும். அதுக்கப்புறம் அரிசி எல்லாம் வாங்கிட்டு ஹைருக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு எனக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதே என் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து சொல்லப்போனால் செம்ம வெயில். ஆனால் அந்த வெயிலுக்குள்ளேயே மேலூருக்குள்ளேயே இங்கிட்டு அங்கிட்டு சுற்றிக்கிட்டே திரியிறோம். ஆனால் ஒன்றுமே வாங்கின மாதிரி இல்லை. கடைசி போய் மார்க்கெட்டில் போய் உட்காந்துருந்தோமா, அங்கேதான் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து காய்கறி வந்தாச்சு. இந்த மாதிரி வந்து புதுசாக ஓப்பன் இன்னைக்கு நான் ஃபஸ்ட் தடவை வரேன். எனக்கு தெரியல, பழைய அங்கே தானே இருக்குது மார்க்கெட். நான் ஃபஸ்ட் தடவை இன்றைக்கி தானே வரேன். சூப்பராக இருந்துச்சு. ஜெயம் ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக மேலூரில் காய்கறி மார்க்கெட்டு இது ஓப்பன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட் தடவை வர்றேன்.
ஹைரா, நீ முன்ன பின்ன வந்திருக்கீங்களா? வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நீ எப்போ வந்த? ஈன்ற அம்மாவே வந்ததில்லை, நீ மட்டும் வந்துட்டியா? நீ எப்போ வந்த? ஹைரா பாப்பா மட்டும் முன்னாடியே வந்தாங்களாம். ஃபோட்டோ எடுத்ததை வீடியோ எடுக்கல. ஹைரா, மார்க்கெட் பிடிச்சிருக்கா உனக்கு? எங்கள் மாமா காய் வாங்க போயிட்டாங்களா, நாங்கள் 2 பேரும் உட்காந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஹைரா ஃபோட்டோ எடுக்கிறப்போ ரொம்ப நல்லா கோஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் வீடியோ எடுக்கலை. அவங்க பாப்பாவுக்கு சிரிப்பு காமிக்கவே சொல்கிறாங்க, நாங்கள் சிரிப்பு காமிச்சா அந்த பிள்ளை எங்களை பார்த்து அழுகுது. இங்கே பாருங்கள், இப்போதையும் சிரிப்புலாம் வரும் நிறைய. ஹைரா, அந்த உங்கள் அப்பா காய் ஒரு கட்டப்பையை ஃபுல்லாக வாங்கிட்டாங்க போல இருக்கு, வந்துக்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு போமா? வீட்டுக்கு போமா? இந்த உங்கள் அப்பா மஞ்சள் வேஷ்டி கட்டியிருக்காங்க. எங்கள் மாமா காப்பு கட்டியிருக்காங்க, எங்கள் அம்மாச்சி மாமா. இன்னைக்கு சாயங்காலம் வீட்டுக்கு போய் நிறையா வேலைகள் இருக்குது. ஓகே, என்ன வேலை இருக்குது உனக்கு? நல்ல பிள்ளைய சாப்பிட்டு தூங்கணும். அவ்வளவுதான், காய் வாங்குகிற வேலை முடிஞ்சிருச்சு. நீ கிளம்ப வேண்டியதே. வாங்க. அது காஞ்சி போச்சு பீட்ரூட் வீட்டில் கிடக்குது. மார்க்கெட் ரொம்ப கூட்டமே இல்லாமல் இருக்குது. மார்க்கெட்டுண்டா எப்படி ஹைராக இருக்கணும்? கல்லன்னு இருக்க வேணாமா? இது அமைதியான மார்க்கெட்டாக இருக்குது. வீட்டுக்கு போமா? அவ்வளோதான், என் ஃப்ரெண்ட்ஸ் காய் வாங்கியாச்சு. இங்கே பாருங்க, சூறாவளி காற்று. கொஞ்சம் பற்றி லைட்டாக காற்று வருது. இன்ன வரையும் அப்படியே வேர்த்து கொட்டி போச்சு. உள்ளே மேலே ஹாஸ்பிட்டல் சீட்டு போட்டிருக்கவும் அப்படியே இருக்குது, வெக்க ஃபுல்லாமே. ஏன் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பக்கமும் நிறைய கடை இருக்குது. மார்க்கெட் ரொம்ப அமைதியாக இருக்குது. அமைதியான மார்க்கெட்டை எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா? இங்கே பார்த்துக்கோங்க. ஒரு கோஸ் போதுமா மாமா? கட்டப்பையே ஃபுல்லாயிடுச்சு. நாட்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் 2 கிலோ 100 ரூபா, 1 கிலோ 50 ரூபா. நாட்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் 2 கிலோ 100 ரூபா, 1 கிலோ 50 ரூபா. வாங்க வாங்கிட்டு போங்க. நாட்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் 2 கிலோ 100 ரூபா, 1 கிலோ 50 ரூபா. நாட்டு வெங்காயம் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்கள், போகிறப்ப எப்படி இருந்தேன், வர்றப்ப இப்படியே இருக்குது. ஒன்றுமே முடியலை. எனக்கு சேலை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஹைரா பாப்பாவுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் அரிசி அந்த மாதிரி நிறையா வாங்கிட்டு வந்தோம். வெயில் சரியான வெயில். என்ன வேணும்? வந்து மேடம் வந்து படுத்துருக்காங்க. வந்தவொடனே பால் குடிச்சிட்டு படுத்துட்டாங்க. நான் வந்து ட்ரெஸ் மாற்றிட்டு அடுத்து வீட்டில் வேலை பார்க்கணும். ஹைரா குட்டிக்கு சமைக்கணும். பருப்பு சாதம் செய்வேன். ஹைரா குட்டிக்கு அதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதேப்பா பண்ணி கொடுக்க போகிறேன். ஏப்பா, பருப்பு சாதம் வேணுமா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கள் அம்மாச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்று முக்கியம் என்னென்னா, நவாப்பழக்கார அண்ணன் வந்திருக்காங்க. இவங்ககிட்டதே ஒரு 2 வருஷமாக நவாப்பழம் வாங்கிட்டு இருக்கான். நல்லா இருக்கும் பழம். ஒன்றில் கொட்டை இல்லாமல் இருக்கும், குட்டி பழமாக இருக்கும், கொட்டை இல்லாமல் இருக்கும். ஒன்றில் கொட்டை இருக்குன்னா நல்லா இருக்கும் பழம். இந்த காப்பிடி 50 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். எங்கிட்ட 50 ரூபான்னு விற்பாங்க, அங்கிட்டு போய் 45 ரூபா அந்த மாதிரி போட்டு போயிடுவாங்க. அப்படி தான் நடக்கும். ஆனாலும் கொஞ்சம் நல்லா பேசுவாங்களா, அதனாலே உங்கள்கிட்ட பழம் அடிக்கடி வாங்குறது. ஏப்பா, என் ஹைரு குட்டி வேறு சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கா. அங்கிட்ட வாய்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கப்பா ஆடிக்கிட்டு இருக்கா. இது வந்து ஹைராவுக்கு சமைச்ச சாப்பாடு.
இதில் வந்து கொஞ்சோண்டு மேலே நெய் போட்டிருக்கேன்னா அதனால தான் இந்த கலரில் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ எனக்கு ஹைரா குட்டிக்கு எடுத்த ட்ரெஸ் காமிக்கட்டுமா? இது வந்து லைனிங் துணி. ஒரு நிமிஷம். இதே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு எடுத்த ட்ரெஸ்ஸு. போனோன்னே எனக்கு என்ன தெரியல, இந்த புடவையை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால அதை எடுத்தாச்சு டக்குண்டு. இதுக்கு வந்து தனியாக ப்ளவுஸ் கொடுத்துட்டாங்க. இங்கே பாருங்கள். இதை பாருங்கள், நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். இந்த புடவை தான் எனக்கு எடுத்தது. அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஹைரா குட்டி பாப்பாவுக்கு இந்த தடவை எடுத்தோம். இங்கே பாருங்கள். பிங்க் கலர், லைட் பிங்க் கலரு. இதை பார்த்தா எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அப்படியே எடுத்தாச்சு. இந்த பட்டர்ஃப்ளே பாருங்கள், இது செம்மையாக இருந்துச்சு இந்த கடையில், அந்த லைட் வெளிச்சத்துக்கு பார்க்கையில். ஏன் இந்த பிள்ளை இப்படி தவிக்கிட்டு இருக்குது? தள்ளுங்களே, ஹைரா குட்டியை காமிங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படித்தான் ஒரே விளையாட்டு தான், என் காலுங்கையும் ஆட்டிக்கிட்டு. இங்கே பாருங்கள், அவங்க ஆடுன்னு சொன்னோன்னே இவங்க ஆடுறாங்க. காலில் தலகாணி எடுத்து கொடுங்கம்மாச்சி, வலிச்சிடாம. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. அதுக்கப்புறம் எனக்கு இந்த காயெலாம் எடுத்து வைக்க வேண்டிய வேலை இருக்குது. சாயங்காலம் ஈவினிங் விளாக்கில் பார்க்கலாம். பாய் பாய். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.